ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டாப் சீரியல்ஸ் எல்லாமே அப்கமிங் சடன்லி அவங்க ஸ்டோரி லைனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு கேட்கும்போது டிஆர் ரேட்டிங் தான். ஸோ வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ இந்த சீரியலில் இந்த மூமெண்ட்ஸ் வராதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஸ்டோரி லைன் இருக்குது அப்படின்றது ரியலாக ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு டாப் ஒன் சீரியல் ஆக்டர் நெக்ஸ்ட் சீரியலில் நியூ என்ட்ரியாக வந்திருக்காங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது இந்த சீரியல் பார்க்கும்போது ஃபாஸ்ட் வந்து சன் டிவியில் ஸ்டார்ட் பண்ணலாம். சன் டிவியில் இப்போ கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்க சீரியலில் ஒன்று தான் சிங்கப்பெண்ணே. ஸோ எல்லோரும் என்ன சொல்லி சிங்கப்பெண்ணே. ஸோ ஸ்டோரி வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ டோட்டலி வந்து சேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கப்பெண்ணே ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நல்ல ஒரு டிஆர் ரேட்டிங்கை ரீச் பண்ணியிருக்கு. இந்த 2 வீக்ஸாக தான் சிங்கப்பெண்ணே லோ டிஆர் ரேட்டிங் வாங்கிட்டுருக்கு. பட் நிறைய லாங்குவேஜில் சிங்கப்பெண்ணவே ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ரீமேக்கோட மராத்தியில் பார்க்கும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரியோட ஓடிட்டு இருக்கு. அட இப்படிப்பட்ட ஸ்டோரி லைனை வச்சுருந்தா அப்படி டல்லாக கொண்டு போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்டோரி லைன் இருக்கு. அதாவது ஆனந்தி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வர ஸ்ட்ரகிளை இந்த சொசைட்டியில் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்டோரி லைனே கொண்டு வராங்க. அப்கமிங் கண்டிப்பாக அந்த ஸ்டோரி லைன் தான் நமக்கும் வரப்போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆனந்தி மகேஷா, ஆனந்தி அன்புவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிடைச்ச ஸ்டோரி இப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆனந்திக்கு மேரேஜ் வந்து அன்பு தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெக்னென்சி ட்ராக் ஆஃப்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைனை நமக்கும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் போக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சீரியல் பேஸ்டு பார்க்கும்போது ஃபீமேல்ஸை மெயின் பண்ணி தான் ஸ்டோரி வந்து ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் கேட்டகிரியோட சிங்கப்பெண்ணே வருது. ஸோ அப்கமிங்கில் டிஆர் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுது நம்ம அதை அஸ்யூஷுவலாக பார்க்க முடியும். அதுக்கு ஆஃப்டர் வந்து கயல். ஸோ கயல் சீரியல் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு டாப் ரேட்டிங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ எகெயின் வந்து சன் டிவியில் டாப் 1 சீரியலாக கயல் வந்து அவங்க பிளேஸை ரீச் பண்ணியிருக்காங்க. பட் கயல் சீரியலோட ஸ்டோரி லைன் உங்களுக்கு தெரியும். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 or 3 இயர்ஸாக ஹீரோயின் மேரேஜ் பண்ணாமல் ஓடுற சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் நியூ சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் சூன் எலிலண்டு கயலோட மேரேஜ் ட்ராக்ஸ் மாதிரி கொண்டு வராங்க. ஆல்மோஸ்ட் அவங்களோட மேரேஜ் ட்ராக் ட்ரீமாக வந்திருக்கு. அதுக்கு ஆஃப்டர் நிச்சயதார்த்தம் கல்யாணம் மாதிரி வந்து திருப்பி பார்க்கும்போது எகெயின் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச நியூ ட்ராக்கை கொண்டு வராங்க. ஸோ இதனால டிஆர் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஆஃப்டர் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க சீரியலில் ஒன்று தான் மகாநதி. ஸோ விஜய் அண்டு காவேரி இவங்களோட பேர் வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ளாஷ்பேக் நடுவில் கொண்டு வந்தாங்க. பட் அதுலேயும் ஹீரோயின் காவேரியை வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கண்மணியோட நியூ என்ட்ரி வந்திருக்கு. அதாவது வெண்ணிலா அப்படின்ற கேரக்டரில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்கமிங் வீக் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் தான் வந்து காட்ட போகிறாங்க. ஸோ அதோட ரீசன்ட் பிக்சர்ஸும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்கமிங் சூன் விஜய் அண்டு வெண்ணிலா இவங்களோட பேரிங்கை நீங்கள் வாட்ச் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி காற்றுக்கென்ன வேரியில் வெண்ணிலா அப்படின்ற கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ சேம் நேமோட இவங்களோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வரப்போது. இதனால் நம்ம ஹீரோயின் காவேரியை நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளோட ஹீரோ எப்படி மாஸ்க் காட்டியிருக்காங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ளாஷ்பேக்னால கொஞ்சம் காவேரி விஜய் ஃபேன் இரிட்டேட்டிங் ஆகலாம். பட் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்றத ஷேராக சொல்ல முடியும். அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது வந்து சிறகடிக்க ஆசை சீரியலில் மெயினாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க ரேவதி பாட்டி இவங்க அப்கமிங் நியூ என்ட்ரியாக முத்தழகு சீரியலில் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன்ஸ் வரப்போகுது. இந்த 3 சீரியலில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க சீரியல் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்.